அண்ணா டிவியை மறைக்காத தள்ளு. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. உங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட்டு, நீங்க ஒருவேளை சாப்பிடுவீங்களே 1/2 கிலோ கேக்கு, ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி வந்துருக்கா. அண்ணா கொஞ்சம் சாப்பிடுங்கண்ணா. இதெல்லாம் அந்த மீரா வீட்டுல சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு. போர் அடிச்சு போச்சா? ஸ்மெல்லே பிடிக்கல, தள்ளு. ஐயோ பிடிக்கலையா? நான் கொஞ்சமா சாப்பிடுங்கண்ணா. ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ்ண்ணா. பாரு, நான் டயட்ல இருக்கேன், நான் டிஸ்டர்ப் பண்ண. டயட்டா? நீ எருமைக்கெல்லாம் டயட்டா? என்னது? ஒண்ணு இல்லைங்கண்ணா, ஒண்ணு இல்லைங்கண்ணா. அண்ணா வேற என்னண்ணா உங்களுக்கு பிடிக்கும்? அண்ணா சொல்லுங்கண்ணா. என்ன பிடிக்காதுன்னு கேளு. அண்ணா உங்களுக்கு பிடிக்காதத நான் செய்வேனா? எனக்கு ஹோம்வொர்க் பிடிக்காது, அது கொஞ்சம் செஞ்சு கூட. ஹோம்வொர்க்கா? உடனே செய்றேண்ணா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, எனக்காக கொஞ்சம் அந்த மீரா கிட்ட கொஞ்சம் என்ன பத்தி அண்ணா கொஞ்சம் ரொம்ப நல்லா சொல்லுங்கண்ணா. ப்ளீஸ்ண்ணா. பாப்போம் பார்க்கலாமா? ஐயோ ப்ளீஸ்ண்ணா. என்ன காலா இல்ல உலக்கையா? என்னது? ஒண்ணு இல்லைங்கண்ணா. மாயாஜால ஒரு சில்ட்ரன் படம் ஓடுவாம. ஆமாண்ணா. தெரியுமா? தெரியும்ண்ணா. போய் ஈவினிங் ஷோக்கு ஒரு 20 டிக்கெட் வாங்கிட்டு வா. ஏண்டா எப்பயுமே நம்ம படத்துக்கு போகும்போது ஒரு சைஸுக்கு டபுள் டிக்கெட் தானடா, எதுக்குடா 20 டிக்கெட்? பாரு, என்ன கிண்டல் பண்ணதா? அண்ணா சாரிங்கண்ணா. வருவாங்க. சாரிங்கண்ணா. நான் சரிங்கண்ணா 20 டிக்கெட் வாங்கிறேண்ணா. வேற என்னண்ணா? சரி, நான் வந்து போக ஆட்டோ ஃபேர்லாம் ரெடி பண்ணி வை. ஆட்டோ ஃபேரா? பல்சர் இப்படி கூட ஒரு பைக் விக்குது. ஓ பல்சரா? மச்சான் செம்ம கூட்டம்டா. என்னது தியேட்டர்ல கூட்டமா? ஆச்சரியமா இருக்குதே. 20 டிக்கெட், 20 × 30 600 ரூபாய். அடா பாவி, அந்த 600 ரூபாய் என்கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா அதோ ஒரு டிக்கெட் நிக்குது பார், அதை நான் கரெக்ட் பண்ணி இருந்திருப்பேன். ஆமா, ஒரு கார்ட்டூன் படத்துக்கு போய் எதுக்காக 20 டிக்கெட் வாங்கியிருக்கேன்? இங்க பாரு. டேய், ஏதாவது ஸ்கூலுக்கு இலவசமா டிக்கெட் வாங்கி கொடுக்குறியா? அடுத்து இறங்குற கேரக்டர் பாரு. ஐயோ, ஒரு ஆட்டோக்குள்ள இருந்து அம்பாசிடர் இறங்குறியடா. கொஞ்சம் 20 டிக்கெட். என்னது இது? அவன் ஃப்ரெண்ட்ஸ்னா, ஆனா காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் கூட்டு வந்திருக்கான். கொஞ்சம் எண்ணி பாப்போம். டேய், இருக்கதே 15 பேரு, நீ 20 டிக்கெட் வாங்க சொல்லிருக்கிற. 5 டிக்கெட் எதுக்கு? ஒரு பாடி உள்ள போறதுக்கா? என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா? உன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இல்ல நீ க்ளோஸ் பண்ண போற ஃப்ரெண்ட்ஸா? யார் அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்? அங்க பாரு. மச்சான் மீராடா, உன்னை க்ளோஸ் பண்ண போற ஃப்ரெண்டிடா. ஏய் மீரா, கரெக்ட் எடுத்து வந்து பாரு. அவன் ஃப்ரெண்டோட இருக்கிறான், டிக்கெட் கிடைக்குமா என்னன்னு தெரியல. அதான் ஹாஸ்பிடல் போட்டுருக்கே. மீரா, சீக்கிரம் படம் போட்டுற போறாங்க. வா, உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்கிட்டேன் தெரியுமா? என்னடா கண்டுக்காம போறா? 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாதோ? ஐயோ போறாளே. டிக்கெட் வாடி. நீ எங்கடா போற? நானும் வரேன்டா. ஒரு டிக்கெட்டா? அங்க பாரு, நீ ஹவுஸ்ஃபுல் போர்டு. ஆரம்பிச்சிருச்சு. நான் படத்தை பத்தி சொன்னேன். சரி விடுறா, ஃபீல் பண்ணாதடா. சுமாரா, வண்டியை பார்த்துக்கோ. 2 கட்ட வண்டி வருது, அதை வேணா பாக்குறேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, கார்ட்டூன் படத்துக்கா? ஆமா. கார்ட்டூன் படம் பாக்குற வயசா இது? பக்கத்துல ஒரு தியேட்டர்ல அடல்ட்ஸ் ஒன்லி ஓடுனா, அதுக்கு போலாமா? அந்த படத்தை நேத்தே பார்த்துட்டேன், அதுல ஒரு பிட்டு இல்ல. நீங்க அதுல நடிச்சது கட்பாம், மானமாம், கண்ணியாம், சீதையாம் கடை தெருவில் விற்குதடா. பேர் நடராஜன், கடகராசி, விருச்சிக லக்னம், பூச நட்சத்திரம். பேரு லட்சுமி, ராசி மேஷம், தனுசு லக்னம், தனுஷ லக்னம், கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரஸ்ய யஜமானஸ்ய யஜமான சர்வ குடும்பக்ஷேமஸ்ய. என்னங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்காங்களே. ஹலோ சார். ஹலோ, நைஸ் டு மீட் யூ. ஐ அம் ராஜசேகர். உங்களை பார்த்துருக்கேன். கல்யாணம் ஆனதுல இருந்து ஹவுஸ் அரெஸ்ட் ஆகி இன்னையோட 25 வருஷம் ஆகுது. ஓ, வெட்டிங் அனிவர்சரி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. இந்த காலத்து பசங்க அப்பா அம்மா கல்யாண நாளை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப அபூர்வம். ஆனா உங்க பசங்க உங்களோட நட்சத்திரம், ராசி, லக்னத்துல புட்டு புட்டு வைக்கிறாங்களா? ரொம்ப பெரிய விஷயம் சார். அது மட்டும் இல்ல, காலையில இருந்து இதுதான் 6வது கோயில். இன்னும் பிளாட்ஃபார்ம் பிள்ளையார் கோயில் மட்டும்தான் பாக்கி. கோபி, வெளியே வாடா, உனக்கு ஒரு வேலை இருக்கு.
அட போமா, நானே ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் குளிக்கிறேன். அத வரான் பாருங்க, அவன் கிட்ட கொடுங்க. டேய் ஆதி, நீ அத பண்ணுடா, ஒரு சின்ன வேலை இருக்கு. ஐயோ எனக்கு கை கால்லாம் வலிக்குதுமா. இந்த நேஷனல் ஜியோகிராபிக் சேனல்ல வர நீரியான மாதிரி இருக்கான் பாரு, இவனை போ சொல்லுமா. 2 பசங்க இருந்து என்ன பிரயோஜனம்? ஒருத்தராவது அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றீங்களா? அந்த மீரா வேற 2 சீடி கேட்டா. சரி, நானே போறேன். அம்மா நான் போறேம்மா. இப்பதானே நான் கை கால் வலிக்குதுன்னு யார் சொன்னேன். சொன்னா? கையாது காலாது. அம்மா நீ சொல்லிட்ட, என்ன பத்தி தாய்மா நீ. அதான் என்ன வேணா செய்வான். அம்மா குடுமா போறோமா. நான் என்னடி பண்றது? என் மனசை என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் என் பின்னால அலைஞ்சு என் மனசை அவன் பின்னால அலைய வச்சுட்டான். காதலுங்கிறது பாடம் இல்லை, நீ சொல்லி கொடுத்து நான் கத்துக்கிறதுக்கு. அது ஒரு ஃபீலிங். ஒரு பூ பூக்குற மாதிரி, பொழுது விடுற மாதிரி. அது எப்ப மனசுக்குள்ள வந்துருச்சோ அப்பவே சொல்லிடணும். இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. முதல்ல இந்த விளையாட்டு இன்ட்ரெஸ்டா தான் இருந்துச்சு. இப்ப ஐயோ பாவம்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டேன். ஆதி தியேட்டருக்கு வெளியில நிக்கும் போது நான் மட்டும் இப்படி நிம்மதியா சினிமா பார்க்க முடியும்? நீங்க மட்டும் உங்க பாஸ் கூட நல்லா சுத்துறீங்க. இனிமே உங்க அட்வைஸ் எல்லாம் கேட்க போறதில்ல. ஓடி போய் சாரி கேட்டு எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கத்த ஆசையா இருக்கு. லவ் பண்ணாம இருந்தலாம். ஆனா லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதை சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறது எவ்வளவு பெரிய டார்ச்சர் தெரியுமா? இனிமே என்னால வெயிட் பண்ண முடியாது. நான் உடனே போய் ஐ லவ் யூன்னு சொல்ல போறேன். சக்சஸ்ரா. ஆதிய லவ் பண்ணாம இருந்துருவாள எப்படி முடியும்? இது வரைக்கும் நடந்தது அவ டைம், இன்னுமே என் டைம். சக்சஸ்ரா ஆதி. ஒழுங்கா நடுறா, சொல்ல பாரு. ஹாய், ப்ளீஸ் கம் இன். ஆண்டி ஆண்டி, டிவிடி கட்டுனீங்களா? நான் கேட்டிருந்தேன். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. என் பேர் மீரா. பைக், ட்ரெயின், கல்யாணம், திருவிழா. ஓ சாரி, பேட் மெமரிஸ். மேபி மறந்துருப்பேன். ஆமா, யாரு இவங்க? உங்க சிஸ்டரா? அவளை பார்த்தா அவ்வளவு வயசானவ மாதிரியே தெரியுது. அவ என் பொண்ணு மீரா. ஓ ஓகே ஓகே. அந்த சின்ன குழந்தைங்களா உங்களுக்கு தானா? என்னப்பா, அவளுக்கு என்ன கல்யாணமே ஆகல? கல்யாணமே ஆகலையா? ச்சே, பாவம். இவ்வளவு வயசாயும் உள்ள கல்யாணமே ஆகலன்றீங்க. ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. இந்த காலத்துல உங்களை மாதிரி அழகா இல்லாதவங்களுக்குலாம் மாப்பிள்ளை கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். மனசு தளர விடாதீங்க, உங்களுக்கும் ஒருத்தன் கண்டிப்பா கிடைப்பான். ஆண்டி டிவிடி, சாரி நீங்க தான் கேட்டீங்க, நீங்களே வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுக்காக பக்தி பட டிவிடி எல்லாம் வாங்கி வரேன். ஆண்டவனை வேண்டிக்கோங்க, எல்லாம் சேம். போயிட்டு வரேன் ஆண்டி. ஹலோ கோபி, நான் மீரா பேசுறேன். ஆதி இப்பதான் எங்க வீட்டுக்கு வந்தான். தெரியும் தெரியும், அவன் தியேட்டருக்குள்ளார வரலன்னு நீ ரொம்ப ஃபீல் பண்ணல, அதனாலதான் அவன் வீட்டுக்கு வர வச்சேன். வந்தான், ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. என்ன யாருன்னே தெரியலன்னு வேற சொல்றான். நீ சொல்லி விட்டுருப்ப, அதனாலதான் அவன் தெரியாத மாதிரி நடிச்சிருப்பான். இரு அவன் என்ன செய்யறான்னு போய் பார்த்துட்டு வரேன். டேய் ஸ்ரீ, ஆன்ட்டி கிட்ட இது யாரு உங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டு ஒரு ஷாக் கொடுத்தேன் பாரு. அதுல சும்மா அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டான். எதா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லு, ஏன்னா நான் இங்க ஒரு ஜெனரல் பாடி மீட்டிங்ல இருக்கிறேன். சொல்லு ஸ்வேதா, எனக்கு அப்படி என்ன கோவம்? ஸ்வேதாவா? ஓ, பைக்ல ஒண்ணு உட்கார வச்சு பிரேக் அடிக்கலாம்னு கோவமா? நீ அடுத்த வாட்டி வா, நான் அடிக்கிற பிரேக்ல சும்மா டம்க்கு டம்க்கு. டேய், ஏற்கனவே ஒரு தடவை பைக்ல பிரேக் பிடிக்காம தானே என்ன கொண்டு போய் குப்பை தொட்டிக்குள்ள தள்ளி விட்டா. ஸ்வேதா கோவப்படாதயா. என்ன ஒண்ணு, அடையாள இருக்கிற காஃபி ஷாப்புக்கு தானே கூட்டு போகணும், இன்னைக்கு ஈவினிங்கே கூட்டு போயிடுறேன். காஃபி ஷாப்பா? சாரி, இது ஏதோ ராங் நம்பர். யார் லைன்ல? நீங்க எல்லாரும் தான். பாய், டேக் கேர். முத்தமாடா குடுக்குறேன். சொல்லு கோபி. யாரோ ஸ்வேதாமா, அவன் போன்ல வளைஞ்சிட்டு இருக்கான். ஈவினிங் அடையார் காஃபி ஷாப்புக்கு வர சொல்லி இருக்கான். நாமும் போய் அவன் யாருன்னு பாத்துருவோம். ஓகே ஓகே. ஏய், ஞாபகம் இருக்கா? நீ என்ன
நம்ம ஃபேவரட் ஜோதிகாவா உன்னை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு? அன்னைக்கு 5 பேர் இருந்தோம், அடிச்சிட்ட. இன்னைக்கும் 5 பேர் தானடா இருக்கீங்க. என்னத்துக்குடா சிரிக்கிற? ஃபைவ் ஃபேஸ் பார்த்திருப்ப, 6 ஃபேஸ் கேள்விப்பட்டிருப்ப. 2 ஃபேஸ் பார்த்தோன்னா கன்ஃபியூஸ் ஆயிட்டியா? தைரியம் இருந்தா இப்ப ஃபேஸ் பண்ணி பாரு.